பழைய உடன்படிக்கை பிரயோஜனமற்றது. அத்தியாவசியமான உபதேசம் 11. பிரியமானவர்களே, விம்குநக கிறிஸ்துவ சபை ஊழியக்காரனாக ஏ வில்லகுமார் உங்களுக்கு என் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு முந்தைய பாடத்தில் வேதாகமம் நமக்கு கொடுக்கப்பட்டதின் நோக்கமே நாம் தேவனோடு ஒப்புரவாக வேண்டும் என்பதற்கே என்று ஆராய்ந்தோம். இந்த பாடத்தில் நியாய பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் ஆண்டவராய் இயேசு நிறைவேற்றி விட்டார் என்பதையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி விட்டார் என்பதையும் பழைய உடன்படிக்கை பிரயோஜனமற்றது, எனவே அது ஒழிக்கப்பட்டு விட்டது மற்றும் அது மாற்றப்பட்டு விட்டது என்பதை ஆராய்வோம். எனவே பழைய உடன்படிக்கையின் கற்பனைகளும் பிரமாணங்களும் ஆசீர்வாதங்களும் நமக்கு செல்லாது அல்லது அவைகள் நம்மை கட்டுப்படுத்தாது என்பதை ஆராய்வோம். 1. பழைய உடன்படிக்கை குறித்த தவறான உபதேசம். இன்றைய கிறிஸ்தவ ஊழியக்காரர்கள் பழைய உடன்படிக்கை கைக்கொள்ளாதினால் வரும் சாபங்களை வஞ்சகமாய் மறைத்து அதில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்களையும் ஆறுதலான வசனங்களையும் வாக்குத்தத்தங்கள் என்ற பெயரில் நமக்கு சொல்லப்பட்டதாக தினந்தோறும் போதிக்கிறபடினாலும் 7ஆம் நாள் ஆராதனைக்காரர்கள், அதாவது செவன்த் டே அட்வென்டிஸ்ட் என்று சொல்லப்படுகிறவர்கள் 10 கட்டளைகளின் 4வது கட்டளையான ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்ற கட்டளையை நாம் கண்டிப்பாய் அனுசரிக்க வேண்டும் என்றும், இன்னும் அநேக சபைகள் தசமபாகம் கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனவே எல்லா கிறிஸ்தவர்களும் தசமபாகம் கண்டிப்பாக செலுத்த வேண்டும், இல்லாவிட்டால் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டார் என்றும், CSI ECI போன்ற சபைகள் அறுப்பின் பண்டிகை சேர்ப்பின் பண்டிகை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எனவே இவரை நாம் கொண்டாட வேண்டும் என்றும், பெந்தேகோஸ்தே போன்ற சபைகள் வேதத்தில் கைத்தாளங்களோடும் இசை கருவிகளோடும் நடனத்தோடும் தேவனை ஆராதித்தார்கள், எனவே நாமும் கைத்தாளங்களோடும் இசைக்கருவிகளோடும் நடனத்தோடும் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று புதிய உடன்படிக்கை விரோதமாய் போதிப்பதால் அவைகளை குறித்து அறிந்து கொள்வது அவசியமாயிருக்கிறது. 2. பழைய ஏற்பாட்டின் சாராம்சம், அதாவது பழைய உடன்படிக்கையின் சாராம்சம். வேதாகமத்தின் முதல் 5 புத்தகங்கள், அதாவது ஆதியாகமம் முதல் உபாகமம் வரை மோசேயின் நியாயப்பிரமாணம் என்று அழைக்கப்படுகிறது. இதையே சிலவர்கள் தோரா என்று அழைக்கிறார்கள். அதில் யெகோவா என்னும் பெயரையுடைய பிதாவாகிய தேவன் சகலத்தையும் மற்றும் மனிதனையும் சிருஷ்டித்ததும், அதில் ஆபிரகாமின் சந்ததியாராகிய இஸ்ரவேல் என்னும் ஜனத்தை மாத்திரம் தமக்கென்று ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தெரிந்து கொண்டதும், தாமே ஒன்றனமை தேவன் என்று அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அறிந்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமாக நடக்க வேண்டும், அவருக்கு பிரியமாக நடக்க அவருக்கு மாத்திரமே கொடுக்கப்பட்ட கட்டளைகள், கற்பனைகள், பிரமாணங்கள், ஆசீர்வாதங்கள், சாபங்கள் முதலென சொல்லப்பட்டிருக்கிறது. யோசுவா முதல் எஸ்தர் வரையிலுள்ள 12 புத்தகங்கள் அந்த கட்டளைகளையும் கற்பனைகளையும் இஸ்ரவேலர்கள் கருத்தாய் கீழ்ப்படிந்து நடந்தபோது உண்டான நன்மைகளும் ஆசீர்வாதங்களும், அவைகளை மீறி நடந்தபோது உண்டான தண்டனைகளும் சாபங்களும் அவர்களின் சரித்திரமும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே காலகட்டத்தில் ஏசாயா முதல் மல்கியா வரையிலுள்ள 17 புத்தகங்கள் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் பிரமாணங்களையும் மீறி நடந்தபோது தேவன் அவர்கள் கொடுத்த எச்சரிப்பையும் அந்த எச்சரிப்புகளை அவர் உதாசீனப்படுத்தின போது எப்படியெல்லாம் தேவன் அவர்களை தண்டித்து அவருடைய ராஜ்யங்களை அழித்து அவர்களை உலகமெங்கு சிதறடிப்பார் என்பதையும், தேவன் கிருபை மிகுந்தவராய் இருக்கிறபடினால் கடைசி நாட்களில் அவர் எப்படி கிறிஸ்துவை கொண்டு அவர்களையும் உலக மக்கள் யாவரையும் தம்மோடு சேர்த்து கொள்வார் என்பதை விளக்குகிறது. இதை அறிந்து வேதாகமத்தை படித்தால்தான் வேதாகமத்தை புரிந்து கொள்ள முடியும். மற்றபடி குறிப்பிட்ட நிகழ்வுகளையும் தனி மனிதனுடைய வாழ்க்கையையும் படித்தால் மனதிற்கு ஆறுதலாய் இருக்குமே தவிர வேதாகமத்தின் நோக்கத்தை அல்லது சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியாது. 3. ஆண்டவராகிய இயேசு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வேதாகமத்தை அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தார். இப்பொழுது ஆண்டவராய் இயேசு பழைய உடன்படிக்கையாகிய மோசேயின் நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனம் குறித்து என்ன சொன்னார் என்பதை ஆராய்வோம். மத்தேயு 5:17 முதல் 18 வசனத்தில் ஆண்டவராய் இயேசு நியாயப்பிரமாணத்தையானாலும் தீர்க்க தரிசனங்களையானாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள், அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள், அழிக்கிறதற்கல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன், வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதன் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்.
ஆண்டவராகிய இயேசு நியாயப்பிரமாணத்தை யானாலும் தீர்க்கதரிசனங்களை யானாலும் அழிக்கிறதுக்கு வரவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறபடியால் நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டவைகளை நாமும் செய்ய வேண்டும். நியாயப்பிரமாண சட்டம் நமக்கும் உரியதுதான் இன்றைய கிறிஸ்தவர்கள் வாதாடுகிறார்கள். ஆண்டவராகிய இயேசு நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் அழிக்கிறதுக்கு வரவில்லை தான், ஆனால் அவரை நிறைவேற்றுவதற்காக வந்தேன் என்கிறார். அவைகளை நிறைவேற்றுகிறதற்காகவே வந்தேன் என்கிறார். எனவே அவைகளை அவர் எப்படி நிறைவேற்றினார் என்பதை அறிந்தோமானால் முடிவு பெற்ற நியாய பிரமாணத்தினால் நமக்கு பிரயோஜனம் இல்லை என்பதை அறியலாம். லூக்கா 18:33-33 வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரனை குறித்து தீர்க்கதரிசிகளால் பட்டவைகளெல்லாம் நிறைவேறும். அவர் புறஜாதியரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டு பரியாசமும் நிந்தையும் அடைந்து துப்பப்படுவார். அவரை வாரினால் அடித்து கொலை செய்வார்கள். 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். அப்படியே அவர் பிறந்தது முதல் சாகும் வரை அவரை பற்றி சொல்லப்பட்ட யாவையும் அவர் நிறைவேற்றினார். 4. ஆண்டவராகிய இயேசு பாடுபடுகிற போது நிறைவேற்றின தீர்க்க தரிசனங்கள். ஆண்டவராகிய இயேசு பாடுபடுகிற போது நிறைவேற்ற தீர்க்க தரிசனங்கள். யூதாஸ் தன்னை காட்டிக் கொடுப்பான் என்பதை குறித்து தமது சீஷர்களிடம் யோவான் 13:18 வசனத்தில் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்னுடைய அப்பம் புசிக்கிறவன் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான் என்று எழுதியிருக்கிறபடி உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். சீஷர்களை குறித்து தம்முடைய பிதாவிடம், நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன், வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக. கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் சீஷர்கள் ஒருவனும் கெட்டு போகவில்லை என்றார். யூதாஸ் போர்ச்சேகவர் கூட்டத்தை கூட்டிக் கொண்டு வந்தபோது ஆண்டவராகிய இயேசு அவரை நோக்கி யோவான் 18:8 யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். இயேசு பிரதித்திரமாக, நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே, என்னை தேடுகிறது உண்டானால் இவர்களை போக விடுங்கள் என்றார். நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவனை நான் இழந்து போகவில்லை என்று அவர் சொல்லிய வசனம் நிறைவேறத்தக்கதாக இப்படி நடந்தது. மத்தேயு 26:56 போர்ச்சேகவர் கூட்டம் ஆண்டவரை இயேசுவை பிடித்த போது அவர் ஜனங்களை நோக்கி, நான் தினந்தோறும் உங்கள் நடுவிலே உட்கார்ந்து தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தேன், அப்பொழுது நீங்கள் என்னை பிடிக்கவில்லை. ஆகிலும் சகரியா 13:7 சொல்லப்பட்டபடி பட்டயமே மேய்ப்பனை வெட்டு, அப்பொழுது ஆடுகள் சிதறிப்போகும் என்று தீர்க்கதரிசி எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி இவைகள் எல்லாம் சம்பவிக்கிறது என்றார். இப்படி ஆண்டவராய் இயேசு நியாய பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறவர்களை நிறைவேற்றினார் என்று அறிகிறோம். மேலும் மத்தேயு 27:5-10 வசனத்தில் யூதாஸ் காரியோத் ஆண்டவராய் இயேசுவை 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுத்த அந்த வெள்ளிக்காசை அவன் தேவாலயத்தில் எரிந்துவிட்டு புறப்பட்டு போய் 4 கொண்டு சேர்த்தான். பிரதான ஆசாரியர் அந்த வெள்ளிக்காசை எடுத்து, இது இரத்த கிரயமானதால் காணிக்கப்பட்டிலே போடலாகாது என்று சொல்லி அந்நியரை அடக்கம் பண்ணுவதற்கு குயவனுடைய நிலத்தை அதனிலே கொண்டார்கள். இஸ்ரவேல் புத்திரரால் மதிக்கப்பட்டவருக்கு கிரயமாகிய 30 வெள்ளிக்காசை அவர்கள் எடுத்து, கர்த்தர் எனக்கு கற்பித்தபடி குயவனுடைய நிலத்திற்காக அதை கொடுத்தார்கள் என்று எரேமியா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று. 5. ஆண்டவராய் இயேசு சிலுவையில் தொங்குகையில் நிறைவேற்றிய தீர்க்க தரிசனங்கள். மார்க்கு 16:27-28 ஆண்டவராய் இயேசுவை சிலுவையில் அறைந்த போது அவருடைய வலது பக்கத்திலே ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 கள்ளர்களை அவரோடு கூட சிலுவையில் அறைந்தார்கள். அக்கிரமக்காரர்கள் ஒருவனாக எண்ணப்பட்டார் என்கிற வேத வாக்கியம் அதனாலே நிறைவேறிட்டு. யோவான் 19:23-24 வசனத்தில் போர்ச்சேகவர் இயேசுவை சிலுவையில் அறைந்த பின்பு அவருடைய வஸ்திரங்களை எடுத்து ஒவ்வொரு சேவகனுக்கும் ஒவ்வொரு பங்காக 4 பங்காக்கினார்கள். அங்கேயும் எடுத்தார்கள். அந்த அங்கி தையல் இல்லாமல் மேலே தொடங்கி முழுவதும் நெய்யப்பட்டதாக இருந்தது. அவர்கள், நாம் இதை கிழியாமல் யாருக்கு வருமோ என்று இதை குறித்து சீட்டு போடுவோம் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லி பேசிக்கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடன்படிக்கையில் சீட்டு போட்டார்கள் என்கிற வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக போர்ச்சேவர் இப்படி செய்தார்கள். யோவான் 19:28 ஆண்டவராய் இயேசு சிலுவையில் தொங்குகையில் எல்லாம் முடிந்தது என்று அறிந்து, எல்லாம் அதாவது அவரை குறித்து எழுதினவர்கள் எல்லாம் முடிந்தது என்று அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார் என்றும் யோவான் 19:33-37
37 அவர்கள் இயேசுவிடத்தில் வந்து அவர் மரித்திருக்கிறதை கண்டு அவருடைய கால்கள் முறை முறிக்கவில்லை. ஆகிலும் போர்ச்சேவரில் ஒருவன் ஈட்டினாலே அவருடைய விழாவிலே குத்தினான். உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்கிற வேத வாக்கி நிறைவேறும்படி இவைகள் நடந்தது. அல்லாமலும் தாங்கள் குத்தினவரை நோக்கி பார்ப்பார்கள் என்று வேறொரு வேத வாக்கியம் சொல்கிறது. மேலும் அவருடைய மரணத்தின் காரியங்களை குறித்து அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் ஏசாயா மற்றும் சங்கீதங்களில் சொல்லப்பட்ட அநேக தீர்க்கதரிசனங்களை ஆண்டவராய் இயேசு அப்பொழுது நிறைவேற்றினார். 6 ஊழியத்தில் நிறைவேற்றிய தீர்க்க தரிசனங்கள். லூக்கா 4:16 முதல் 20 வசனத்தில் ஆண்டவராய் இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்து ஓய்வு நாளிலே ஜெபாலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரர்கள் கொடுத்து, உங்கள் காதுகள் கேட்க இந்த வாக்கியங்கள் இன்றைய தினம் நிறைவேற்றி என்றார். உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேற்றி என்றார். மேலும் மத்தேயு 8:16 முதல் 17 வசனத்தில் அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையில துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டு நிறைவேறும்படி இப்படி நடந்தது. மத்தேயு 12:17 முதல் 21 வசனத்தில் திரளான ஜனங்கள் அவருக்கு பின்சென்றார்கள். அவர்கள் எல்லாரையும் அவர் சொஸ்தமாக்கி தம்மை பிரசித்தம் பண்ணாதபடி அவர்களுக்கு கண்டிப்பாக கட்டளையிட்டார். ஏசாயா தீர்க்கதரிசி, இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்மாவுக்கு பிரியமாயிருக்கிற என்னுடைய நேசன், என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன். அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார், வாக்குவாதம் செய்ய மாட்டார், கூக்குரலிட மாட்டார், அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதும் இல்லை. அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எறிகிற திரியை அணைக்காமல் இருப்பார். அவருடைய நாமத்தின் மேல் புறஜாதியார் நம்பிக்கை இருப்பார்கள் என்று உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. 7 உபதேசத்தில் நிறைவேற்றிய தீர்க்க தரிசனங்கள். ஆண்டவராய் இயேசு உபதேசத்தில் நிறைவேற்றிய தீர்க்க தரிசனங்கள். மத்தேயு 13-15 உள்ள வசனங்களில் விதைக்கிற ஓமையை குறித்து ஆண்டவராய் இயேசு ஜனங்களுக்கு உபதேசித்த போது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களோட ஓமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. ஏசாயாவின் தீர்க்க தரிசனத்தின்படி இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொடுத்திருக்கிறது, காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்றபடி அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கும்படியினால் நான் ஓமைகளாக அவர்களோடு பேசுகிறேன் என்றார். மத்தேயு 13:35 வசனத்தில் வேறொரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார். இவைகளெல்லாம் இயேசு ஜனங்களோடு ஓமைகளாக பேசினார். என் வாயை ஓமைகளினால் திறப்பேன், உலக தோற்றம் முதல் மறைபொருளானவைகளை வெளிப்படுத்துவேன் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்ட நிறைவேறும்படி இப்படி நடந்தது. 8 ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் பிறப்பில் நிறைவேற்றிய தீர்க்க தரிசனங்கள். மத்தேயு 1:21-24 வசனங்களில் ஆண்டவரை இயேசுவுடைய தாயாக மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே அவனுக்கு காணப்பட்டு,
தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாக மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாக இருக்கிறது பரிசுத்த ஆவினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று தீர்க்கதரிசி உரைத்தபடி இது நடந்தேறுகிறது என்றான். மத்தேயு 2:14-15 ஆண்டவராய் இயேசு பிறந்ததை சாஸ்திரிகள் வந்து பார்த்து போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான். ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இரு என்றான். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 2:16-18 ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபமடைந்து பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் உள்ள 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடலுமாகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராக்கேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாதிருக்கிறார்கள் என்று எரேமியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று. மத்தேயு 2:21-23 யோசேப்பு பிள்ளையையும் அதன் தாயும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்தான். ஆகிலும் ஏரோதின் மகன் அர்க்கெலாயு பட்டத்துக்கு வந்து யூதேயாவிலே அரசாளுகிறான் என்று கேள்விப்பட்டு அங்கே போக பயந்து சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு கலிலேயா நாட்டின் நாசிரத் என்னும் ஊரில் வந்து வாசம் பண்ணினான். நசரேயன் எனப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறபடியால் ஆண்டவராய் இயேசுவினுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை தீர்க்கதரிசிகள் மூலமாய் சொல்லப்பட்ட ஒவ்வொரு தீர்க்க தரிசனத்தையும் நிறைவேற்றினார் என்று அறிகிறோம். 9. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஒப்புதல் வாக்குமூலம். லூக்கா 24:27 மற்றும் 44 ஆண்டவராய் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு தம்முடைய சீஷர்களிடம் மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்து அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் அவரை குறித்து எழுதியிருக்கிறவர்களெல்லாம் அவர் நிறைவேற்றினதை சொல்லி காண்பித்தார். இந்த வேத வாக்கியங்களை மேற்கோள் காட்டித்தான் அப்போஸ்தலர்களும் இந்த இயேசுவே மேசியா என்ற கிறிஸ்து என்றும் அவரே தேவனுடைய குமாரன் என்றும் திருஷ்டாந்தப்படுத்தினார்கள். அதனால்தான் மத்தேயு 5:17 ஆண்டவராய் இயேசு நியாயப்பிரமாணத்தை யானாலும் தீர்க்கதரிசிகளை யானாலும் அழிக்க வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள், அழிக்கிறதுக்கு அல்ல, நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேற்றுவதற்கே வந்தேன் என்றார். நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் ஆண்டவராய் இயேசு நிறைவேற்றி விட்டதால் அவைகள் கொடுக்கப்பட்டதின் நோக்கம் நிறைவேறிவிட்டது அல்லது முடிந்து விட்டது. எனவே பழைய உடன்படிக்கையே தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோடு மாத்திரம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பண்ணின உடன்படிக்கையானபடினாலும் ஆண்டவராய் இயேசு அதில் உள்ளவரை நிறைவேற்றி அவர் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறபடினாலும் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு புது உடன்படிக்கையை உலக மக்கள் யாவரோடும் ஏற்படுத்தியிருக்கிறபடினாலும் பழைய உடன்படிக்கை கிறிஸ்தவர்களாகிய நமக்கு, அதாவது புறஜாதியர் நமக்கு பிரயோஜனம் இல்லாதது என்று அறிகிறோம். 10. வேதத்தை பற்றி தவறான அணுகுமுறை. அநேக கிறிஸ்தவர்கள் 2 தீமோத்தேயு 3:16-17 வசனங்களில் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவாவினால் அருளப்பட்டிருக்கிறது, தேவனுடைய மனிதன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாக இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளதாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் பிரயோஜனம் மற்றது என்று எப்படி சொல்ல முடியும் என்று கேட்கிறார்கள். மேலும் 1 கொரிந்தியர் 10:1-11 இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். அப்படி இருந்தும் அவர்கள் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாக இருந்ததில்லை. ஆதலால் வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவர்களை இச்சாதபடி இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாக இருக்கிறது. அவர்கள் சிலர் விக்கிரக ஆராதனைக்கார ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். அவர்கள் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அவர்கள் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து
பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்கள் சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்திலோ நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது என்றும் ரோமர் 15:4 தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவர்களெல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் பிரயோஜனமற்றதென்று எப்படி சொல்ல முடியும் என்று கேட்கிறார்கள். 11 நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது நோக்கம். நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது நோக்கமே மனிதன் தேவனை அறிந்து அவருடைய பிரமாணத்தை கை கொண்டு அவருக்கு ஏற்புடையவனாய், அதாவது நீதிமானாய், அவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்பதற்கே. இந்த காரியத்தை நியாய பிரமாணமாகிய பழைய உடன்படிக்கை நிறைவேற்றாத போது அது பிரயோஜனமற்றது. இந்த காரியத்தை நியாய பிரமாணமாகிய பழைய உடன்படிக்கை நிறைவேற்றாத போது அது பிரயோஜனமற்றது என்றும் அது நீக்கப்பட வேண்டியதே. எனவே தேவனுக்கு சித்தமானால் அடுத்த படத்தில் பழைய உடன்படிக்கை பிரயோஜனமற்றது, எனவே அது ஒழிக்கப்பட்டு விட்டது மற்றும் அது மாற்றப்பட்டு விட்டது என்பதை ஆராய்வோம். அதனால் அதன் கட்டளைகளும் கற்பனைகளும் ஆசீர்வாதங்களும் நமக்கு செல்லாது அல்லது அவைகள் நம்மை கட்டுப்படுத்தாது என்பதை ஆராய்வோம். இந்த பாடத்தை கேட்டது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் பாடங்களை பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது அனைவருக்கு ஷேர் செய்யுங்கள். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் உங்கள் அனைவரோடு கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். மிக்க நன்றி.